கைஸ் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட வெளில போயிருந்தேன். அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டா இன்ஸ்டாகிராமில் பார்க்கறதுக்கு பெரிய பாடி பில்டர் மாதிரி இருக்கு, பட் ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படியே இந்த ஃபோர் ஆர்ம்ஸை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி காமிச்சேன். அந்த பொண்ணு ஆஃப் ஆயிட்டா. யூஸ்வலாக எல்லாருமே வந்து செஸ்ட், ட்ரைசப், பேக், பைசப், அதுக்கப்புறம் முடிஞ்சா லெக் இல்லைனா அதுவும் ஓபி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் அந்த ஃபோர் ஆர்முக்கு மட்டும் ரெகுலராகவே ஓபி போட்டுருவோம். ஏன்னா அது எந்த நாளில் வந்து பண்றது அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு எல்லாருக்குமே. இந்த ஃபோர் ஆர்மை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் மொத்தம் 3 ஒர்க் அவுட் சொல்ல போறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் கர்ல்ஸ். யூஸ்வலாக வந்து ஜிம்ல ரிஸ்ட் ரொட்டேஷனுக்குனே ஒரு மிஷின் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 பிளேட் போட்டுட்டு ஒரு 10 to 20 ரெப்ஸ் அடிச்சுக்கோங்க. அண்ட் உடனே வந்து இன்னொரு வெயிட்டை கம்மி பண்ணி அதில் ஒரு 10 to 20 reps and இன்னொரு weight கம்மி பண்ணி 10 to 20 reps இந்த மாதிரி drop setல 10 to 20 reps போட்டு 3 செட் போட்டுக்கோங்க. and suppose அந்த மிஷின் வந்து உங்க ஜிம்ல இல்ல அப்படினா இந்த மாதிரி ஒரு bench press டேபிளுக்கு போயிட்டு அந்த இடத்துல பார்ல weight மாட்டிட்டு இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் கூட நீங்க பண்ணலாம். அப்படி இந்த பார்ல பண்ணல அப்படினா நீங்க வந்து தம்பிள்ல கூட அதை பண்ணிக்கலாம். and செகண்ட் ஒர்க் அவுட் வந்து பார்பல் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் கர்ல்ஸ். இந்த ஒர்க் அவுட் வந்து 3 செட் till ஃபெயிலியர் வரைக்கும் போட்டுக்கோங்க. and தேர்ட் ஒர்க் அவுட் வந்து பாத்தீங்கன்னா bench press போடுற பாரை வந்து கையில எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கை ஃப்ரண்ட்ல போகும்போது இன்னொரு கை பேக்ல and இன்னொரு கை பேக்ல வரும்போது இன்னொரு கை ஃப்ரண்ட்ல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரொட்டேஷன்ஸ் பண்ணீங்க அப்படினா உங்க ஃபோர் ஆர்ம் வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். சோ இந்த 3 ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் வீக்லி வந்து ட்வைஸ் பண்ணீங்கன்னா போதும். சோ நீங்க யூசுவலா வெயிட் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்போ இந்த 3 ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டு போய்க்கோங்க. அண்ட் இந்த ஃபோர் ஆர்ம் அப்படிங்கிறது வந்து உங்களோட கையோட ஏஸ்தெட்டிக்கை மட்டும் காட்டுறதுக்காக கிடையாது. இது வந்து உங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணும். அட் த சேம் டைம் நீங்க எதுவும் ஹெவி வெயிட் போறீங்க அப்படின்னா உங்களை வந்து இன்ஜுரியில இருந்து ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்காக மட்டும் கிடையாது. சப்போஸ் உங்க அம்மாவோட வெளில போறீங்க அப்படின்னா வந்து காய்கறி பாக்கத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல இதுவே ஏதாச்சும் ஒரு பொண்ணோட வெளில போறீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட பாக்கத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So guys, we gotta be the man. So four arms train பண்ணுங்க.